அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். லாந்தர் ஆர்ட் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் 13வது நிகழ்வு எழுத்தாளர் அகிலா அவர்களின் படைப்புலகம். எழுத்தாளர் அகிலா அவர்கள் கோவையை சேர்ந்தவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக தமிழ் இலக்கிய சூழலில் அறியப்பட்ட எழுத்தாளராகவும் இயங்கி வருகிறார். நாவல்கள், சிறுகதைகள், மொழிபெயர்ப்பு, கட்டுரைகள் என அனைத்து தளங்களிலும் தொடர்ந்து கால் பதித்து வருகிறார். அவரு என்கிட்ட வந்துட்டு இந்த மாரி லாந்தர் ஆர்ட் மூலமா தனக்கு ஒரு கூட்டம் வச்சு தர முடியுமான்னு கேட்கும்போது, நான் ஒரு 2 நாள் டைம் எடுத்து அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாத்தையும் ஒரு ஒரு என்ன சொல்றது? குறுகிய கால பார்வை மாதிரி பார்த்தேன். என்னுடைய முகநூல் நட்பில் வந்து அவங்க ஒரு 10 வருடங்களாக இருந்து வந்தாலும், அவங்கள நான் ஒரு கவிஞராவும், நாவலாசிரியராகவும் தான் அறியப்பட்டிருந்தேன். பிறகுதான் அவங்களுடைய கட்டுரைகள்லாம் பார்க்கும்போது, தொடர்ந்து அவங்க எவ்ளோ எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. சரி, அந்த எழுத்தின் தன்மை நிச்சயமா தமிழ் சூழலுக்கு அறியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்க கேட்டுக்கொண்டமைக்காகவும் இந்த நிகழ்வ வந்து நாங்க முடிவு செஞ்சோம். இது ஒரு குறுகிய கால ஏற்பாடுங்கிறதுனாலயும் பேச்சாளர்கள அமைத்து, அவங்களுக்கு நூல் அனுப்பி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நூல் அனுப்பும்போதும் எனக்கு கொஞ்சம் அச்சமா இருக்கும். ஏன்னா, அனைத்துமே ஒரு 500 பக்கம், 600 பக்கம் சர்வசாதாரணமா இருக்கும்போது, நமக்கு அந்த சிரமம் என்னன்னு தெரியும். வீட்ல வந்து எல்லார் வீட்லயும் பிள்ளைகளோட பரீட்சை காலம், அப்புறம் கோடை விடுமுறை நோக்கி எல்லாருமே வெளியூர்களுக்கு செல்லணும். இந்த மாதிரியான சூழல். நான் வந்து நோன்பு காலத்துல இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட என்னால முழு மூச்சோட இதுல இயங்க முடியுமான்னு ஒரு சந்தேகத்தோட தான் நான் உள்ள வந்தேன். அதன் பிறகு எல்லாமே நல்லபடியா நடந்து நண்பர்களோட ஆதரவுனால நல்ல பேச்சாளர்கள் அமைந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த நிகழ்வை இப்ப தொடக்குறதுக்கு முன்னாடி நிகழ்வின் பேச்சாளர்களையும், நிகழ்வின் அ முக்கிய கர்த்தாவையும் மேடைக்கு அழைக்கிறேன். திரு அகிலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு ராஜகோபால் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திருமிகு சவிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திருமிகு பரிசல் கிருஷ்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு அபுல் கலாம் ஆசாத் அவர்களை மேடைக்கு பார்வையாளர்கள் எப்படி வருவாங்க, எவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்குது. அதை நேரடியா நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். சரி, 5 பேர் வந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, கூட்டத்தை நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற இதுல இருக்கோம். நிறைய பார்வையாளர்கள் வரும்போதுதான் எங்களுக்கும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். ஆனா ஸ்ருதி டிவிலையும் பாத்துக்கிறோம். சிலருக்கு வரக்கூடிய சூழல் இல்லை. ஒரே நேரத்துல நடத்துற பல நிகழ்வுகள், இப்படி பல விஷயங்கள்னாலையும் அதை நம்மளால வந்து தொடர்ந்து வற்புறுத்த முடியாத சூழல்ல இருக்கிறோம். இந்த சூழல் மாறணும் அப்படிங்கிறத முதல்ல எல்லா நண்பர்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன். நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பாக நமது சக தோழர், சக படைப்பாளி திரு அரவிந்தன் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்காக 1 நிமிடம் மௌன அஞ்சலி. ஒருவர் வாழும்போதே நம்ம அவங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும், கவனப்படுத்தணும் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு மரணங்களும் வந்து நமக்கு தெரிவிச்சுட்டே இருக்குது. அந்த வகையில் திரு அரவிந்தன் அவர்கள் எல்லாராலையும் பேசப்பட்ட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த எழுத்தாளர், செயல்பாட்டாளர். அவருக்கு எங்களது அஞ்சலிகள் மீண்டும். இப்போ வந்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கு வழக்கம் போல சிறப்பு செய்கின்ற தருணம். திரு அபுல் கலாம் ஆசாத் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக திருமிகு தீபா அவர்களை அழைக்கிறேன். திருமிகு சவிதா அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக திரு கவிதைக்காரன் இளங்கோ அவர்களை அழைக்கிறேன். திரு பரிசல் கிருஷ்ணா அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக திரு வேல்கண்ணன் அவர்களை அழைக்கிறேன். இல்லை,
கவனிக்கவே இல்லை. ஓ இல்லை. திரு ராஜகோபாலன் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக திரு பார்கசர் சக்தி சரண். இல்லை, நிஜமாவே அது கவனிக்கல. இல்லை சார், ரொம்ப நேச்சுரலாக வந்துருக்கு. ஸ்ருதி டிவியை சேர்ந்த ராஜசேகர் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக ஜெகதீஸ்வரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அப்புறம் நீங்கள் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு நாவலுக்கு பேசிட்டாலே அவங்களுக்கு வந்து பதில் சொல்றதுக்கு அவ்வளோ இருக்கும். இப்போ 4 தலைப்பு நான் வந்து அகிலா அவர்களுடைய தலையில என்னெல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு நான் கீழே யோசிச்சுட்டு இருந்தேன். இவங்க எதுக்கு விளக்கம் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவங்க தரப்புலேருந்து அவங்க பேசுறதுக்கான சொற்கள் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. இன்றைய நாயகி திருமிகு அகிலா அவர்களை ஏற்புரை வழங்குவதற்காக அழைக்கிறேன். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து எனக்கு நேற்று நான் கிளம்பும் போதே எனக்கு லாந்தர் சொன்ன மாதிரி அரவிந்தனோட நினைவுகளோட தான் நான் கிளம்புனேன். ஆக்சுவலாக அங்கேருந்து எப்படி நிகழ்வு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இது எனக்குள்ளே இருந்தது. ஏன்னா அவ்வளவு நெருக்கம் இந்த மொழிபெயர்ப்போட காலச்சுவடில் அரவிந்தனோட ரொம்ப தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னொரு மொழிபெயர்ப்புக்கும் இப்போ கடைசி வரைக்கும் அவரோட பேசிக்கிட்டே இருந்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அவர் இந்த சபையிலேருந்து கண்டிப்பாக பார்ப்பாருங்கிறதுல தான் நம்ம வந்து அந்த படைப்புலகத்தை வந்து சரி கேன்சல் பண்ணாமல் நடத்துவோம் அப்படின்னு நம்ம நினச்சது. முதல்ல வந்து பொதுவாக நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பனுக்கு சொல்லணும். பேச்சுவாக்கில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது படைப்புலகம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தப்போ நீங்கள் நிறைய எழுதிட்டீங்க, படைப்புலகம் வைக்கலான்னாரு. சரி, அப்போ ஓகே, அது நிறைய எழுதினா நமக்கு அது ஒரு சின்ன இதாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம்தான் லாந்தரை டைரக்ட் பண்ணி விட்டப்போ சரி ஓகே, அதனால் வேடியப்பனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நம்ம லாந்தர் ஆர்ட்டுக்கு நிஜமாவே ரமலான் மாதத்தில் அவங்க வந்து நோன்பு மேற்கொண்டு அப்படியே டெட் டயர்டாக இருக்கிறாங்க மத்தியானம். எனக்கு முதல்ல அது புரிபடவே இல்லை. நான் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, இல்லைப்பா டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு அப்படியே விட்டு 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 பேசி கொஞ்சம் செட் பண்ணி பரவாயில்ல, ரொம்ப பெரிய எஃபோர்ட். ஆக்சுவலி இந்த இந்த ஒரு இதுக்காக சொல்லலை, இந்த மாதிரி நிகழ்வுகளை சென்னையில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்டட் பீப்புள் இவங்க எல்லாருமே இந்த லிட்ரரி வேர்ல்டில் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நாங்கள் இது இல்லாமல் கோயம்புத்தூரில் எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. வேடியப்பன் கூட கோயம்புத்தூரில் ஒரு அது ஆரம்பிக்கலாமா, புக் பேலஸ் ஆரம்பிக்கலாமான்னு பார்த்துட்ருக்கு. ரொம்ப சர்ப்ரைசிங்காக எங்களுக்கெல்லாம் உண்மையிலே வரட்டும், கோயம்புத்தூருக்குள்ளே வரட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க எழுதுகிறவங்க. கோயம்புத்தூர்னு மட்டும் இல்லை, மதுரையில் இருக்கிறவங்க எங்களை விட ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் தங்களை யாருமே அறிமுகம் செஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எல்லாருமே வந்து நிற்கிறோம் ஒரு பாயிண்டில். அதனால் எல்லாருக்குமே சொன்னோம். அப்புறம் என்னுடைய புத்தகங்களை தொடர்ந்து எமரால் பப்ளிஷர்ஸில் போட்டிருக்காங்க, காலச்சுவடு ப்ளஸ் டிஸ்கவரி புக் பேலஸ் எல்லாத்துலேயும் போட்ட அவங்க பதிப்பகங்களுக்கும் நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக எல்லா புத்தகங்களையும் வந்து நம்ம இப்போ போடுற மாதிரி ஒரு காசு கொடுத்தோம் அந்த மாதிரி போடாமல் இன்றைக்கி ராயல்ட்டி வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு எழுதுகிறோம் அப்படிங்கிறதே வந்து எனக்கு மனசுக்கு வந்து ஐம் ஹாப்பி வித் மை ரைட்டிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக சவிதா கேட்டாங்க என்கிட்ட, முழு நேரமும் எழுதுறீங்களான்னு கேட்டாங்க. முழு நேரம் எழுதலை, ஆக்சுவலி மனநல ஆலோசகராக இருக்கிறேன். நீங்கள் சொன்ன அத்தனை சிறுகதையில் இருந்த ஸ்கெச்சஸ் ஃபுல்லாக அங்கே உள்ளது தான், வேறு எங்கேருந்து வராது எனக்கு. அதனால் ரொம்ப ஹார்ஷ் ஆட்டிடியூடாக ஒரு ஸ்டோரியை கொண்டு போய் நிப்பாட்டுறதை விட
ஒரு சப்டலா இதுதான் நடக்குது. மனித மனங்களுக்கு இடையில இந்த சின்ன சின்ன இதுகள் தான் நடக்குது அப்படிங்கிறத வந்து அ நான் என் புரிதல்ல வந்து அந்த சிறுகதைகள கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நெனைக்கிறேன். ம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஆ இன்னைக்கு இந்த மொழிபெயர்ப்பு குறித்து பேசின விஷயங்கள் குறித்து வரதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னோட கவிதைகள் குறித்து வைக்கலையான்னு நெறைய பேருக்கு என்ட்ட சண்டையே போட்டாங்க கூப்ட்டு. ஏன்னா நான் கவிதை எழுதும்போது கவிதைக்காரன் இளங்கோவிலிருந்து, கனிமொழிஜியிலேருந்து, யாழியிலேருந்து எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 6 புத்தகம் போட்டிருக்கேன் கவிதை நூல். அ லாந்தர் கேட்டாங்க என்கிட்ட, "உங்க கவிதைகள வச்சிரலாமான்னு?" கேட்டாங்க. பட் எனக்கு வந்து அந்த கவிதைகள தாண்டி வந்துட்டனோ! அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு. அ அந்த கவிதைகள் மேல ஒரு போதாமை இருந்தது. அப்புறம் அது எழுத வந்த அந்த காலகட்டத்தில வந்து அந்த 2005, 6, 7 வந்து அந்த கவிதைகள் பெருசா எடுபடலையோ அப்படின்னு நெனச்சேன். அப்பதான் அமிர்தம் சூர்யா வந்து, "இந்த உரைநடைய நீ ஏன் வந்து கவிதையிலே எழுதுற? பெட்டர் வந்து சிறுகதைக்கு மாற்றுறதுக்கான வழிய பாருன்னு" சொல்லும்போது தான், அது ஒரு அவென்யூ இருக்குன்னு சொல்லி நான் மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சேன் ஆக்சுவலா. அந்த கவிதைகள் வந்து அதனால தான். என்னோட கவிதைகள் ஒரு பைத்தியக்காரிய ஏதோ ஒரு கவிதை எழுதியிருந்தப்போ, பரமேஸ்வரி நம்ம பரமு கிட்ட குடுத்துருது. அணிந்துரைக்காக. "நோ அகிலா இத நீங்க இன்னும் கூட ரொம்ப அடிக்கிற மாதிரி எழுதியிருக்கணும்" அப்டின்னாங்க. ஐய்யய்யோ! எனக்கு அந்த மாதிரியான பெண்ணியம் எனக்கு வரமாட்டேங்குதே! ரேடிக்கல் பெண்ணியம் அதுக்கு என்ன பண்றது? அப்டிங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொன்ன பதில். ஆ அதனால தான் நான் அந்த சிறுகதைகளுக்கு மூவ் ஆன் ஆகுறேன் ஆக்சுவலா. அது சவிதா ரொம்ப அழகா வந்து அந்த சிறுகதைகள ரொம்ப சப்டலா எப்படி இருந்ததோ அந்த ஸ்கெட்ச அப்படியே கொண்டு வந்துட்டாங்க ஆக்சுவலா. ஆ நான் நெறைய நெனச்சேன் இந்த சிறுகதைகள் புரியுமா? புரியாதா? என்னுடைய சிறுகதைகள் வந்து கல்லூரிகள்ல வந்து இந்த பிள்ளைகள் வந்து எடுத்து எம்ஏ தீசிஸ்க்கோ, இல்ல இதுக்கோ பண்ணும்போது, ஆக்சுவலி அவங்க நெறைய கதைகளுக்கு என்கிட்டயே வந்து விளக்கம் கேட்டுருக்காங்க. எனக்கு இது படிச்சா புரியல. இந்த தார்மீகம் கதைய படிச்சா புரியல. இதுல நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு புரியல. அப்போ வந்து எல்லா சிறுகதைகளும் இன்னைக்கு இருக்க பெண் பிள்ளைகள் வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆரம்பம் இருக்கணும். கடைசியில கொண்டு போய் டப்புன்னு முடிக்கணும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி, ஜாரா சொன்ன மாதிரி, அந்த மைண்ட் செட் வந்து இன்னும் போகவே இல்ல. நம்ம ஒரு சின்ன நிகழ்வ கூட ஒரு சிறுகதையாக்க முடியும். அப்போ அந்த வாசிப்பு போதாமை இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. இன்னைக்கு இருக்கிற சமகால சிறுகதைகள நெறைய வாசிச்சாலே போதும். முதல்ல நம்ம லட்சுமிகர் கதைய வந்து டிசிபர் பண்ணி படிச்சுட்டாலே வந்து அது பெரிய விஷயம்னு நெனைக்கிறோம் ஆக்சுவலா. அந்த மாதிரியான நெறைய விஷயங்கள நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கனால தான் இது இந்த மாதிரி இருக்குன்னு நெனைக்கிறேன். அப்புறம் செகண்ட் இஸ் சிறுகதைகள் இவங்க ஆ சிறுகதைகள் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, நானு முதல்ல எழுத ஆரம்பிச்சது கட்டுரைகள் தான். கட்டுரைகள் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன் நானு ஆக்சுவலா. ஆய்வு கட்டுரைகள் மாதிரி கருத்தரங்கங்கள்ல, பன்னாட்டு கருத்தரங்கங்கள்ல அதுக்கெல்லாம் காரணம் வந்து கோவை இலக்கிய சந்திப்புலாம். நாங்க வந்து கோயம்புத்தூர்ல வளர்ந்த விதம், இலக்கியம் வளர்த்த விதம் வந்து, அந்த கோவை இலக்கிய சந்திப்பு, களம், தமுயகசா இந்த மாதிரி இதுல வந்து ஒவ்வொரு நூல் திறனாய்வுக்குமே நாங்க கட்டுரைகள தான் எழுதி எழுதி சப்மிஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷமா 15 வருஷமா நான் கட்டுரை எழுதுறேன். இன்னுமே நெறைய இருக்கு. ஆக்சுவலா என்னால அத திருப்பி அதுக்குள்ள போய் அந்த புத்தகங்கள படிச்சு அத எழுதுறதுங்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கறனால தான் நான் கொஞ்சமா இதோட லிமிட்டோட நிறுத்துறேன். ஆ ஒவ்வொரு தடவையும் முன்னாடி நாங்க அந்த டைம்ல வந்தப்போ, அந்த கரமண்டார் ஊடுக்கு அந்த பேசினப்போ, அவ்வளவு ஆண்கள் அந்த கோவை புத்தக கண்காட்சியில. ஒரே ஒரு பொம்பள. அந்த பொம்பள பிள்ளையும் கடைசில என்கிட்ட என்ன சொல்லிட்டு போயிட்டு தெரியுமா? "ஏம்மா நீ ஆசையா உட்காந்து கேட்டியேன்னு" கேட்டதுக்கு, அது சொல்லுது, "இல்லைங்க என் வீட்டுக்காரர் இங்க புக் ஃபேர் பார்க்க வந்தாரு. பிள்ளைய பார்த்துட்டு நான் பக்கத்துல தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு" சொல்லிட்டு போயிட்டா. அவ்வளதான் அந்த தஞ்சை பிரகாஷோட நமக்கு வந்து அந்த பெண்கள் தஞ்சை பிரகாஷ் படிக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப பெண்களுக்கு அத வந்து திருப்பி வாசிப்பே பண்ண முடியாத அளவுக்கு அந்த புத்தகம் இருக்கும். ஆனா, அத நம்ம இன்டெப்த்தா நம்ம திருப்பி திருப்பி வாசிக்கும்போது, அவர் என்ன சொல்ல வராருன்னு புரியும். நம்ம மேலோட்டமா அத வேற மாதிரியான ஒரு ஷேடு குடுக்காம பார்த்தோம்னா, அது வித்தியாசமா தெரியும். எத்தனை பெண்களுக்குள்ளாடி இருக்கிற பிரச்சனைகளையே பாலியல் பிரச்சனைகளை தஞ்சை பிரகாஷ் பேசியிருக்கிறாருங்கிற விவரம் வந்து நமக்கு அதுல புரியும். அந்த மாதிரியான ஒரு புத்தகம் தான் அது ஆக்சுவலா. ஆனா, அதுக்கான சரியான களம் வந்து இல்ல அப்படிங்கிறது வந்து நம்ம பெண்கள் கிட்ட இல்ல. அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் சொல்லிக்கணும் ஆக்சுவலா. அடுத்தது இங்கிலாந்து கட்டுரைகள், பயண கட்டுரைகள் பத்தினது ஒண்ணு வந்து நூல் வந்து நீங்க படிச்சிருக்கணும். அது சும்மா இந்த நான் எல்லாரும் பயண நூல் எழுதுவாங்கல்ல.
அங்கே போனேன், சிலோன், சிங்கப்பூர் போனேன், காப்பியை சாப்பிட்டேன், வடையை சாப்பிட்டேன்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது ஒரு ரொம்ப ஒரு அஹ், என்ன ஒரு நம்ம யூகே போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் எழுதுவோம்ல. இங்கே போய் பார்த்தேன், அங்கே போய் பார்த்தேன். ஆனால் அதில் கொஞ்சம் கூட வரலாறும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் அதை எழுதினேன். அப்புறம் தான் நிறைய பேர் வந்து சுப்ரபாரதி மணியெல்லாம் சொன்னார், ஒரு சூழலியல் குறித்தோ ஒரு நாட்டுக்கு இத்தனை தடவை நீங்கள் போயிட்டு போயிட்டு வரீங்க, அதோட சமூகம் குறித்தோ ஏன் வந்து கட்டுரை நூலாக எழுதக்கூடாதுன்னு சொன்னனால தான் அந்த செகண்ட் புக் வந்து கட்டுரை நூலாக மாறுச்சு. ஆஹ் அதனால அது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். கட்டுரைகளாக தான் அதுக்குள்ளே வந்திருக்கும் அநேகமாக. அந்த அந்த சூழலில் தான் பயண நூல்கள் எழுதுறேன். பயண நூல் எழுதுறதுங்கிறது இவங்க சொன்ன மாதிரி சிறுகதைகளில் வந்து ஒவ்வொரு ஊராக நான் எங்கே போகிறேனோ அதில் வந்து அந்த சிறுகதைகளில் குறிப்பிடுற அளவுக்கு அந்த இதை வந்து அந்த கொண்டு வந்துடுறேன். அந்த களத்தை வந்து அதில் கொண்டு வந்துடுறேன்னு நினைக்கிறேன். அது முடிச்சு பார்க்கும்போது ஆஹ் பயண நூல் தாண்டி மொழிபெயர்ப்பு அப்படின்னு ரொம்ப அருமையாக எல்லாரும் பேசினதுல மொழிபெயர்ப்பு அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் வந்து பேசினப்போ முதல்ல இந்த நூலை கோயில் புலியும் குமாவும் நாட்கொலிகளும் ஜிம் கார்பெட் வந்து நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஜிம் கார்பெட்டோட ஃபேன். அவங்க சொன்ன மாதிரி கட்டுரை நூலில் சொன்ன மாதிரி அநியாயத்துக்கு வாசிப்பேன் முன்னாடி. இங்கிலீஷ் நூலாக இங்கிலீஷ் புக்காக வாசிப்பேன். ஹெரால்ட் ராபின்ஸ் வரைக்கும் வாசிப்பேன். எங்கள் வீட்டில் என் தங்கச்சி வந்திருக்கிறா. சின்னதில் நான் புக் எடுத்துட்டு உட்காந்தேன்னா எங்கள் சித்தி வந்து தலையில அடிக்கும். எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் போய் ஒரு புக்கை தூக்கிட்டு உட்காந்துக்கிறா, ஒரு வேலை செய்யறது இல்லை பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. அப்படிதான் நான் புக்கு வாசிச்சு வளர்ந்தேன். எல்லாம் கையில் என்ன கிடைச்ச துண்டு சீட்டு வரைக்கும் வாசிப்பேன். ஸோ அந்த பழக்கம் வந்து எனக்கு என்ன ஒரு பீரியட்லலாம் அந்த இங்கிலீஷ் போய்ட்ரி நோக்கியெல்லாம் மூவ் பண்ண வச்சிருச்சு. ரொம்ப நிறைய வாசிச்சுட்டு இருந்தேன் அந்த டைமெல்லாம். அது முடித்து நிறைய மற்ற நூல்கள், நான் ஃபிக்ஷன்ஸ் படிக்க ஆரம்பிச்சு. ஸோ எப்போவுமே ஏதாவது ஒரு திறனாய்வு பண்ணுறேன், ஒரு புக் எடுத்து படிக்கிறேன்னா உடனே எனக்கு அதுக்கு கம்பேரிசனுக்கு உடனே ஒப்பீடுக்கு ஒரு புக்கு வந்து என் கண்ணு முன்னாடி வந்துடும் எப்படியாவது. ஸோ அப்படி தான் என்னோட வாசிப்பு பழக்கம் வந்து இத்தனை நூல்களுக்கு காரணம் ஆக்சுவலாக. இது வந்து மொழிபெயர்ப்பில் வரும்போது ஜிம் கார்பெட்டை ரொம்ப விரும்பினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட இந்த வேட்டை நூல் ரொம்ப பிடிக்கும். நான் முதல்ல இந்த கோயில் புலி யார் யார் அதெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க, நான் மொழிபெயர்க்கணும்னு ஆசைப்பட்டு நான் செஞ்சேன். கோயில் புலியை தீஜாரா வந்து மொழிபெயர்த்திருந்தார். அதில் வந்து நிறைய தவறுகள் அது இது என்னென்ன இருக்குன்னு தியோடன் பாஸ்கரன் ஐயா வந்து எல்லாத்தையுமே குறிப்பிட்டு ஒரு புத்தகம் இதே வந்திருந்தது. அப்புறம் அதை நான் என்ன பண்ணேன், அப்போ கோயில் புலியும் குமாவும் நாட்கொலிகளும் அந்த புத்தகத்தை யாருமே மொழிபெயர்க்கல. யுவன் சந்திரசேகர் மை இந்தியாவை மொழிபெயர்த்திருந்தார். சரி நம்ம இதை செய்யலான்னு சொல்லி துணிஞ்சு கையில் எடுத்தேன். நானாக தான் மொழிபெயர்த்தேன். அதை மொழிபெயர்க்கும் போது இவங்க சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சிக்கல். எனக்கு அதுக்கு அந்த பேர்ட்ஸ் பறவைகள், அதில் இருக்க பறவைகள் பேரை கூட நான் வந்து யூகேல போயிருக்கும்போது லைப்ரரியாக போய் தேடியிருக்கேன். ஏஷியன் பேர்ட்ஸ்னு தேடினா தான் கிடைக்கும். ஏன்னா ஜிம் கார்பெட் குறிப்பிட்ட பறவைகளை வந்து ஹிமாலயன் ரீஜனில் உள்ளது, நம்ம இங்கே இந்தியா நிலப்பரப்பில் உள்ளதில்ல. அப்போ ஹிமாலயன் ரீஜனில் அப்பர் ரீஜனில் இருக்கிறதெல்லாம் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், இங்கே உள்ள பேர்ட்ஸும் இல்லை, அங்கே இருந்து வந்து திருப்பி பழையபடி போகக்கூடிய பறவைகள். நமக்கு அதோட பேரை தமிழாக்கம் பண்ணணும்னா நம்ம வாட்டுக்கு வாயில் வந்தது எழுதவே முடியாது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஊர் சுற்றுறதுல ஒன்றா நம்பர், அதை நான் ஒத்துக்கணும். எங்கே போய் என்னை கொண்டு போய் விட்டாலும் கூட எங்கேயாவது போயிட்டு வந்தால் கேட்பாங்க. என்னோட இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் நூலுக்கு அப்புறம் கேட்டேன், எப்படி நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க, ஒரு யூகேல வெளியே தனியாக போனீங்கன்னா உங்களை யாராவது எதாவது கேட்க மாட்டாங்களா அப்படின்னு. என் பையன் சொல்லுவான், போயிட்டு வாங்க, கேபு பிடிச்சி போயிடுவேன். போயிட்டேன்னா அவன் சொல்லுவான், எதுக்கு கையில் பாஸ்போர்ட் வச்சுக்கோங்க, என்ன கேட்டாலும் பதில் சொல்லுங்கள், தட்ஸ் ஆல். அந்த பயம் இல்லை என்கிட்ட. நான் நடந்தே கூட லைப்ரரிக்கு போயிட்டு வந்துடுவேன். அந்தந்த ஏரியாவில் இருக்க லைப்ரரிக்கு போய் அங்கங்கே படித்து, அங்கெல்லாம் ஒரு சின்ன டவுன் இருந்ததுன்னா அந்த டவுனில் இருக்கிற புக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த டவுன் சார்ந்து அந்த சிட்டி கவுன்சில் சார்ந்து இருக்கிற புக்ஸ் மட்டும்தான் இருக்கும். வர பொது புக்ஸ் இருக்கவே இருக்காது. நம்ம தான் தேடி தேடி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது, என் பையன் லீட்ஸுக்கு போகிறான்னா அவன் பின்னாடி ஏறி போவேன். போயிட்டு மத்தியானம் திருப்பி பழைய எப்படி சாப்பிட்டு அவங்க கூட திருப்பி பழகுவது, இந்த மாதிரி நான் நிறைய வேலையெல்லாம் பார்த்துருப்பேன். அப்போ அதனால எங்கள் வீட்டில் எல்லாமே தண்ணி தெளிச்சு விட்ருவாங்கன்னு வைங்க. என் பையனே சொல்லுவான், இவங்களுக்கு இருக்கிற தைரியத்துக்கு எங்கே வேணால் போயிட்டு வந்துடுவாங்கன்னு. ஆக்சுவலி அந்த ஒரு நம்மளறியாமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம், நம்ம தேடல், அதுதான், வேற எதுவுமே இல்லை இதில். நம்ம தேடி தேடி ஒவ்வொரு விஷயத்தை போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமானது. அப்படித்தான் அந்த புத்தகங்கள் வந்தது. ஆக்சுவலாக வந்து இந்த மொழிபெயர்ப்புக்கும் அதே மாதிரி தான். ஜிம் கார்பெட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மொழிபெயர்த்துட்டு யார் இதெல்லாம் பதிப்பகம் பண்ணியிருக்காங்கன்னு நான் தேடுறேன். ஜிம் கார்பெட் புக்ஸை எல்லாமே காலச்சுவடு. அதில் ஒன்று மட்டும்தான் ஏதோ வேற நினைக்கிறேன். தைரியமாக துணிஞ்சு நான் காலச்சுவடு பதிப்பகத்துக்கு போட்டுட்டேன். அதை போட்டுட்டு இது மொழிபெயர்ப்பு
அவங்க கிட்ட இருந்து வந்த பதில் வந்து, "ஒரு வேட்டை நூல பெண் மொழிபெயர்த்திருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்டாங்க. அப்புறம் அத வாசிச்சு பார்த்துட்டு, "ரொம்ப அப்படியே எக்ஸாக்ட்டா இருக்கு. நாங்க போடுறோம்ன்னு" சொன்னாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா தான் இருந்தது ஆக்சுவலா. நான் கண்டிப்பா எடுக்க மாட்டாங்களோன்னு தான் நெனச்சேன். பட் ஆஃப்டர் தட் அந்த மொழிபெயர்ப்புக்காகவே அதுக்கப்புறம் அவங்களோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் தான் இந்த நூல் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு நூல் வருது. அது ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அது அந்த மாதிரியான சூழல். அந்த மாரி இடங்கள்ல வந்து அ அரவிந்தன் தான் என் கூட இதுல எல்லாமே ட்ராவல் பண்ணிட்டு வந்தார் ஆக்சுவலா. அது ரொம்ப சில முக்கியமானது. இந்த திருநங்கை புத்தகம் நான் பண்ணும்போது, ஆக்சுவலி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். அதுல வந்து அந்த சிஸ்ஜெண்டர் நெறைய விஷயங்கள்லாம் இருக்கும் அதுல. அந்த அந்த வார்த்தைகள நம்ம மொழிபெயர்க்கும்போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கிட்டத்தட்ட மொழிபெயர்த்து அனுப்புன பிறகு, திருநருக்காகவே ஒரு அகராதி இருக்கு. ஆமா. அத வந்து அத வச்சு கம்ப்ளீட்டா அத வந்து திருப்பி ஒரு ரெஃபர் பண்ணி தான், அந்த புத்தகத்துல எல்லாமே மாத்தி இத மாறா பாலினத்தரா, மாற்று பாலினத்தவரா, திருநரா, அ பொதுவா குறிப்பிட வேண்டிய இடத்துல ஒரு திருநர்ன்னு குறிப்பிடுறது. அந்த மாதிரியான சில விஷயங்கள வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு தான் அந்த புத்தகம் வந்தது. ஆ ஒவ்வொரு இடங்கள்லயும் எந்த புத்தகத்தையும் இதுன்ற முடியாது, சாதாரணமா இதுன்ற முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். அப்புறம் நம்ம ஜாரா கிட்ட வரோம். இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. என்ன விஷயம்னா, ஆ எனக்கு இந்த அரவி நாவலுக்கு வந்து கஸ்தூரி சீனிவாசன் விருது குடுத்தாங்க. விருது குடுக்கும்போது கரிகாலன் அவர்கள் வந்து அவங்க தான் அத பத்தி பேசினாங்க. அவர் வந்து சொன்னாரு ஆக்சுவலா. இந்த நாவல் குறித்து இதுவரைக்கும் ஏதாவது விமர்சன போக்குல யாராவது கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டார். ஒரு போஸ்டே போட்டிருந்தார். ஒரு பதிவு போட்டிருந்தார். ஆக்சுவலி நான் அப்புறம் தான் நான் நெனச்சேன். ஒரு நாவல் குறித்து நாவலோ, சிறுகதை ஏதோ ஒண்ணு குறித்து ஒரு விமர்சன நோக்கிலயோ, ஏதோ ஒரு பாயிண்ட் என்ன இருக்கு? ஃப்ளா இருக்கா? கரெக்ட் இருக்கா? 2யுமே பேசக்கூடிய ஒரு இது இருக்கணும்னா, யாராவது அத எடுக்கணும் இல்லையா? ஆ அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயம் எங்க இருக்குன்னு நெனச்சேன். நிஜமாவே எனக்கு ரொம்ப உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. அ அடுத்த நாவல் எழுதும்போது நான் சில விஷயங்கள வந்து நான் கவனத்துல கொள்ளுவேன் அப்படின்னு நெனைக்கிறேன். இதுல உண்மை பாராட்டணும். ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரியான ஃபீட்பேக் தான் முக்கியமா தேவைப்படுது. ம் எந்த இடத்துல நாங்க ஸ்லிப் ஆறோங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா நமக்கு. அப்புறம் தவ்வை நாவல்லயும் வந்து எனக்கு முன்னுரை எழுதி குடுத்தது வேணுகோபாலன். அவரே நெறைய எடிட் பண்ணியிருக்கிறார். அந்த நாவல் வந்து ஆக்சுவலி 2 இயர்ஸ் அப்படியே வச்சு முருகேஷ் பாண்டியன் ஒரு பக்கம், இவரு வேணுகோபால் ஒரு பக்கம் 2 பேருமே வந்து அந்த தவ்வை நாவலுக்கு நான் நெறைய திறப்பு வச்சு எழுதியிருந்தேன். ஆ அந்த நீங்க சொன்ன மாதிரி சீக்ரெட்ஸ் எல்லாம் வேண்டவே வேண்டாம். எடுத்துருன்னு எல்லாமே கட் பண்ணி கரெக்ட்டா கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட நீங்க சொன்ன 1, 2 பாயிண்ட்ஸ் மட்டும் மிஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி ஒரு நாவலுக்கு யாராவது சொன்னாங்க, நாவலுக்கு எடிட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். நம்ம ஊர்ல அது இல்ல. ஆக்சுவலா சொல்லப்போனா. நம்ம ஊர்ல அந்த எடிட்டிங்கிற ஒரு விஷயமே நம்ம ஊர்ல இல்ல. "என் நாவல்ல நீ கை வைப்பியா?" அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு இருக்கு. அதுவும் பெண்கள் நாவல்ல கை வச்சா அவ்வளோதான். அவன் தொலைஞ்சான் அதோட. அதனால வந்து எ நானா குடுத்துருவேன் ஆக்சுவலா. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள வந்து நம்ம இன்னும் ஓப்பன் அப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. இப்போ ஆண் படைப்பாளிகள் இன்னொரு விஷயம் சொல்லுவேன். இதே மாரி தான் ஆண் படைப்பாளிகளுக்கு 60 வயசானா நம்ம கொண்டாடுறோம். பெண் படைப்பாளிகள்ட்ட வயசே கேட்க மாட்டேங்கிறோமே! நாங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லலையே! கேளுங்க. அதுவே ஒரு கொண்டாட்டம் தான். ஆக்சுவலி வந்து இந்த மாதிரியான ஒரு பழைய சம்பிரதாயங்கள ஆணுக்கும், பெண்ணுக்கும் இடையில படைப்பாளிகளுக்கு இடையில இருக்கிறத கொஞ்சம் பிரேக் ஓப்பன் பண்ணோம்னா, அ இன்னுமே பெண்கள் வந்து நெறைய விஷயங்கள குறித்து ஓப்பனா எழுத முடியும். கவிதைகள் தாண்டி இன்னைக்கு சிறுகதைகள் நெறைய வந்துருச்சு. எவ்வளவு பெண்கள் இன்னைக்கு சிறுகதைகள் எழுதிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது தாண்டி வரணுங்கிறது தான் மெயின். நான் அடுத்தது சொல்லப்போனா அடுத்த நாவல் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு எனக்கு ஆக்சுவலா. எல்லாத்தையுமே கவனத்துல வச்சு தான் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் அது. ரொம்ப அழகா என்னுடைய படைப்புலகம் குறித்து இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து எல்லாருமே முன்னெடுத்ததுக்கு வந்து நிச்சயமா தேங்க்ஸ் டு ஆல். வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கிறேன். தேங்க் யூ. ஒரு வழியா நிகழ்வோட இறுதிக்கு வந்தாச்சு. அம் அவங்க அகிலாவுக்கு வந்து நாவல் தொடர்பா எடிட்டர்ஸ் வந்து இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. ஆனா நமக்கு தெரியறதில்ல. 2வது நீங்க சொன்ன மாதிரி என் நாவல்ல நீ கை வைப்பியாங்கிற போக்கும் இருக்கு.
என்னுடைய நாவலும் திருத்தப்பட்ட பிறகு தான் வந்தது. திரு கவிதைக்காரன் இளங்கோ அவர்கள் தான் அந்த எடிட்டிங் ஒர்க் பண்ணாங்க. நெறைய எடிட்டர்ஸ் இருக்காங்க. நமக்கு தெரியறதில்ல. அதுதான் நீங்க இப்போ கோயம்புத்தூர்லைக்கும், சென்னைக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்ல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அது தூரம்னு சொல்றோம். அந்த அளவுக்குல தான் நம்ம இருக்கிறோம். மதுரை, திரு எங்கெங்க ஊர்கள்ல வந்து எங்க கூட்டங்கள் நடந்தாலும், சென்னையில நடக்கிற கூட்டத்துக்கு ஒரு படி மேல அப்படின்னு சொல்லும்போது, அது இந்த மாதிரி தான். அங்க இருக்கிற எழுத்தாளர்கள்லாம் அங்கேயே வந்து சரியா கவனிக்கப்படலையா? இல்லன்னா கூட்டங்கள் சரியா நடத்தப்படலையா? இல்ல யார் அத முன்னெடுக்கிறது? இந்த மாதிரி நெறைய கேள்விகளோட தான் நம்ம விடை பெற வேண்டியதா இருக்கு. ஒரு குழு புகைப்படம். அதற்கு முன்னாடி வந்திருந்து பொறுமையுடன் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்வுக்கு ஆதரவு தரும் அனைத்து பார்வையாளர்களுக்கும், நண்பர்களுக்கும், வாசகர்களுக்கும், எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மறுபடியும் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க இல்லன்னா இந்த கூட்டங்கள் கிடையவே கிடையாது. ஜூம் மீட்டிங் மாதிரி போயிடும். அதனால உங்க முகங்கள பார்க்கும்போது தான் இந்த கூட்டங்கள் தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது. அகிலா அவர்களுடைய நினைவுக்காக ஒரு மிகப்பெரிய குழு புகைப்படம். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு இப்ப கோயம்புத்தூர் போன பிறகு கூட அந்த படத்த தான் அவங்க பார்த்துட்டு இருக்க முடியும். அவங்க வந்து புக் ஃபேர்க்கு கூட நீங்க வர்றதில்லன்னு சொன்னீங்க இல்லையா? புக் ஃபேர்க்கு கூட வர்றதில்லன்னு சொன்னாங்க. அப்ப இந்த படம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். எல்லாரும் வாங்க. நன்றி.